புதுவைக்கு விமானத்தில் வந்து கஞ்சா விற்ற ஒரிசா மாநில கும்பல் போலீசாரிடம் சிக்கியுள்ளது. கஞ்சா விற்பனை செய்த ஒரிசா கும்பலின் பின்னணி என்ன? கஞ்சா நடமாட்டத்தை தடுக்க ஆபரேஷன் விடியல் என்ற பெயரில் சிறப்பு வேட்டை நடத்தப்பட்டு வருகிறது. புதுச்சேரியில் உள்ள தொழிற்சாலைகளில் வடமாநில தொழிலாளர்கள் பெருமளவில் பணியாற்றி வருகின்றனர். இவர்களை குறிவைத்தும் சுற்றுலா பயணிகள், பள்ளி கல்லூரி மாணவர்களை குறிவைத்தும் கஞ்சா விற்பனை நடக்கிறது. சேதாரப்பட்டு தொழில்பேட்டை பகுதியில் வடமாநில தொழிலாளர்களுக்கு கஞ்சா விற்கப்படுவதாக காவல்துறைக்கு வந்த தகவலின் பேரில் போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். அப்போது இருசக்கர வாகனத்தை தள்ளிக்கொண்டு 2 நபர்கள் வந்தனர். அவர்களை போலீசார் விசாரித்த போது பெட்ரோல் இல்லாமல் வாகனம் நின்றதால் கையில் தள்ளிச் செல்வதாக தெரிவித்துள்ளனர். சந்தேகத்தின் பேரில் அவர்கள் வைத்திருந்த பையில் சோதனையிட்ட போது 1.5 கிலோ கஞ்சா பொட்டலங்கள் இருந்ததை போலீசார் கண்டுபிடித்தனர். இருவரையும் சேதாரப்பட்டு காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை நடத்திய போது ஒடிசா மாநிலம் பாலசூர் மாவட்டத்தைச் சேர்ந்த கமலா காந்தடலை ராமச்சந்திர மாலிக் என்பது தெரிய வந்தது. காந்தடலை சேதாரப்பட்டில் உள்ள தனியார் கேபிள் தயாரிக்கும் தொழிற்சாலையில் சூப்பர்வைசராக பணியாற்றி வருகிறார். அதே தொழிற்சாலையில் ராமச்சந்திர மாலிக் தொழிலாளியாக வேலை செய்து வருகிறார். 12 ஆண்டுகளாக இவர்கள் புதுச்சேரியில் பணியாற்றி வருகின்றனர். இதில் சூப்பர்வைசர் கமலா காந்தடலை ஒவ்வொரு முறையும் சொந்த ஊரான ஒடிசாவிற்கு விமானத்தில் சென்று ரயிலில் திரும்பி வந்துள்ளார். இவ்வாறு ரயிலில் வரும்போது ஒடிசாவில் கஞ்சாவை வாங்கி வந்து இங்குள்ள வியாபாரிகளிடம் விற்பனை செய்வதை வழக்கமாக வைத்துள்ளார். ஒடிசாவில் 6000 ரூபாய்க்கு கஞ்சா வாங்கி ரயில் மூலம் கடத்தி வந்து இங்குள்ள வியாபாரியிடம் 50,000 ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறார். அதிக லாபம் கிடைத்ததால் இதனை தொடர்ச்சியாக செய்துள்ளனர். கமலா காந்தடலை, ராமச்சந்திர மாலிக் இருவரையும் கைது செய்த போலீசார் காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர்.